மூன்றாவது அமானிதம். அமானிதம் நம்ம நம்பி தந்து வச்சிருக்கிறாங்க, நம்மை நம்பி கொடுத்துருக்கிறாங்க. நம்மகிட்ட கொடுத்தவங்களில் 2 பேரும் கொடுத்துருக்குறாங்க. ஈமான் உள்ளவங்களும் கொடுத்துருக்குறாங்க, ஈமான் இல்லாதவங்களும் கொடுத்துருக்காங்க. 2 அமானிதம் சமமானது. 2 அமானிதத்தை நீ பாதுகாக்கணும், 2 அமானிதத்தை நிறைவேற்ற வேண்டும். இன்னைக்கெல்லாம் அமானிதத்தை நிறைவேற்றதில் நிறைய பெரிய மனிதர்களே இன்றைக்கு தோற்று போயிட்டாங்க. பெரிய மனிதர்கள், மார்க்கம் உள்ளவர்களும் இதில் இன்றைக்கு பலகீனமாயிட்டாங்க. அவங்கள்ட்ட யாரை நம்பி எதையும் கொடுக்க முடியாது, யாரை நம்பி எதையும் ஒப்படைக்க முடியாது, யார்கிட்டையும் எதையும் கொடுத்துட்டு நாளைக்கு வந்து வாங்கிடலாம் நினைக்க முடியாது. இன்றைக்கு பரிசுத்தமான பல பேர்கள் ஆசைகளாலும், உலகத்தின் மீது இருக்கிற பற்றுகளாலும், காசின் மீது இருக்கிற ஒரு தீய சிந்தனைகளாலும் நம்பிக்கையை, நாணயத்தை, நம்பகத்தன்மையை மண்ணுக்குள்ளேயே புதைத்து விட்டார்கள். அவங்கள நம்பியெல்லாம் கொடுத்துட்டு போக முடியாது. எப்போ நைட்டு கொஞ்சம் விட் நைட் ஆகி போச்சு, நான் கொஞ்சம் ஓய்வு எடுக்கணும், இந்த காசு உங்கள்கிட்ட இருக்கட்டும், காலையில் வாங்கிறேன்னா காலையில் அவர் டோட்டலாக குடும்பத்தோடு ஊரை விட்டே ஓடி போயிடுவார் காசை வாங்கிட்டு. இன்றைக்கி அப்படிப்பட்ட காலம். ஹாத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கியாமத்தினுடைய அடையாளம் என்று சொன்ன அதிகமான அடையாளங்களில் லா யாமுனு ஜலீசுன் ஜலீசா, நண்பன் நண்பனை நம்ப முடியாத காலம் வரும் என்றார். நண்பனை கூட நம்ப முடியாது. உலகத்தின் இறுதி நாளின் அடையாளம். நம் நண்பனை நம்பி உன்னை கொடுக்க முடியாது. அவன் உயிருக்கு உயிராக பழகிறான். எனக்கு